வணக்கம். இன்றைய தலவரலாறாக நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புன்னை நகர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வன திருப்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவில் வரலாறு என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். கால்நடைகளை மேய்ச்சலுக்கு பயன்படுத்தப்படுற புன்னை மரங்கள் அடர்ந்த காடா இருந்ததுனால தான் இந்த தலம் புன்னை அடி அப்படின்னு பெயர் பெற்றுச்சான். சாஸ்திரங்கள் படியும் பெருமாள் விஷ்ணுவுக்கும் புன்னை மரங்களோட நெருங்கிய தொடர்பு. ஸ்ரீரங்கம் கோயில்ல கூட புனித மரம் புன்னை தான். அனைத்து விஷ்ணு கோயில்லையுமே பிரம்மோற்சவத்தோட 9வது நாள்ல பார்த்தீங்கன்னா பெருமாள் புன்னை வாகனத்தில் அமர்ந்து தான் தரிசனம் தரார். புன்னை மரத்தோட சிறப்பை வலியுறுத்தி புன்னை வாகனத்துல இறைவனை முழு ஆசீர்வாதத்தையும் மக்கள் அனுபவிக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா சைவ வைணவ பாகுபாடு இன்றி நமது காலத்துல இருக்கக்கூடிய மாபெரும் ஆன்மீக தலைவரான திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் ஆசியோட இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. தாமிரபரணி நதிக்கரையில அமைதியான சூழல்ல இந்த ஆதிநாராயணன் கோவில் மிக பழமையா அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலோட பெருமை என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, 23,000 சதுர அடி நிலத்துல 22 நாட்கள்ல கோயில் கட்டப்பட்டுதான். மாயன் சாஸ்திர விதிப்படி பிரதான கோபுரம், ராஜ கோபுரம், அதை தொடர்ந்து விழா மண்டபம், பிரகார மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை இதெல்லாம் கட்டப்பட்டு இருக்கு. பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே ராஜகணபதி பகவான் தான் அவர்களை வழிநடத்தி அருள் பாலிக்கிறார். அதுக்கப்புறம் விழா மண்டபம், உற்சவ மண்டபம், கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விரிவுரைகள் நடத்துறதுக்கு ரொம்ப பெரிய அளவுல இருக்குது இங்க. அதுக்கப்புறம் அஷ்டலட்சுமி மண்டபத்துக்குள்ள நுழையும் போது சக்கரத்தாழ்வார் மற்றும் யோக நரசிம்மர் நமக்கு அருள் புரிகிறார். திருப்பதியில பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி கருவறையில பெருமாள் நின்ற கோலத்துல அருள் பாலிக்கிறார். அவர் தனது மனைவியான ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியோட அர்த்த மண்டபத்துல அருள் பாலிக்கிறார். ஆனா இந்த கோவில்ல விஷ்ணுவின் 10 அவதாரங்களும் அழகிய முறையில அற்புதமா செதுக்கப்பட்டிருக்கு. பத்மாவதியோட கன்னி மூலா திசையில அழகே வடிவா தனி சன்னதியில அருள் பாலிக்கிறாங்க. வடபழனி முருகன், கிருபானந்த வாரியார், ராஜகோபாலன், தணிகை முருகன் அவங்கெல்லாம் வள்ளி தெய்வியானையோட தனித்தனி சன்னதிகள்ல இங்க அருள் பாலிக்கிறாங்க. வடமேற்கு மூலையில பாத்தீங்கன்னா ஆண்டாள் அருள் பாலிக்கிறாள். சீனிவாச பெருமாளோட வெளிப்பிரகாரத்துல தெற்கு நோக்கிய கணபதியும் தட்சிணாமூர்த்தியும் அருள் புரிகிறாங்க. பின்னாடி போனோம்னா குருவாயூரப்பன், விஷ்ணு துர்க்கை, வடக்கு நோக்கி ஆஞ்சநேயர், வடகிழக்கு நோக்கி கருடாழ்வார், மகா மண்டபத்துல பெருமாளை வழிபடுற மாதிரி இருக்குங்க. ஆதிநாராயணன் பார்த்தீங்கன்னா பெருமாள் சிவபெருமான கருவறையில இருந்து ஆலிங்கனம் செஞ்சு நின்ற வடிவில் நம்மோட அவர் பேசுறது போன்ற ஒரு உணர்வை தருவார். அவரது வலது புறத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பலவேசம், சின்ன பலவேசம், தனித்தனி சன்னதியா இருக்குது. சிவன் அணிந்த பெருமாள் வடக்கு நோக்கியும் அன்னை சிவகாமி தெற்கு நோக்கியும் பிரம்மசக்தியும் பேச்சியும் அந்தந்த சன்னதியில இருந்து அருள் பாலிக்கிறாங்கங்க. கோயில் பிரகாரத்துல பூக்கண் பலவேசம், சுடலை, முண்டான், சப்பானி முத்து, லட்குரு சந்நியாசி, முத்துப்பிள்ளை அம்மன், இருளப்பர், நாட்டணி, பலவேசம் ஆகிய கிராம தெய்வத்தோட சன்னதிகள்லாம் இங்க அழகா அமைக்கப்பட்டிருக்குங்க. வெள்ளிக்கிழமைகள்ல மூலவருக்கும் புதன்கிழமையில ஊர்வல தெய்வத்துக்கும் திருமஞ்சனம் செய்யப்படுது. இந்த பூஜையில கலந்துகிட்டா திருமண தடை நீங்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கை. வியாழக்கிழமைகள்ல ஏகாந்த சேவை தரிசனம் சனியின் பாதகமான அம்சங்கள்ல இருந்து பக்தர்களை விடுவிக்குது. அனைத்து வழிகளிலும் பெருமாள் அருள் பாலிப்பதால பக்தர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இந்த கோயிலுக்கு அருகில நாகக்கன்னியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குங்க. கோவில்ல உள்ள சக்தி பக்தர்கள் திருமண முயற்சிக்கு உதவுது மற்றும் ராகு கேது கிரகங்களின் பாதகமான அம்சங்கள்ல இருந்து அவர்களை விடுவிக்கிறது. பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்குள்ள வடமுடிக்கு மரத்தின் அருகே விளக்கேற்றுனா சரியாயிடும் அப்படின்னு நம்புறாங்க. அது போல இந்த கோவிலோட நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் திறந்திருக்கும். இந்த கோவில் கிழக்கு நோக்கிய பெருமாள் மற்றும் சிவபெருமானுக்கு தனித்தனி ராஜ கோபுரம் இருந்தாலும் வடக்கு கட்டிடக்கலை மற்றும் சேர சோழ பாண்டிய மாதிரிகளை இணைச்சி
ஆகம விதிகளுக்கு இணங்க இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குது. இந்த கோவிலுக்கு அருகாமையில தான் நவத்திருப்பதின்னு சொல்லக்கூடிய 108 திவ்ய தேச புகழை சேர்ந்த 9 விஷ்ணு கோயில் இருக்கு. அதே போல திருச்செந்தூர் புகழ் முருகன் கோவிலும் இந்த கோவிலுக்கு மிக அருகில தான் இருக்கிறது. அது போல புகழ்பெற்ற இந்த கோவில், இந்த கோயிலையும் ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்கள்ல புகழ்ந்து பாடி இருக்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா திருவிழாவா டிசம்பர் ஜனவரியில வைகுண்ட ஏகாதசி, ஜனவரி 14 அன்னைக்கு தைப்பொங்கல், மறுநாள் பரிவேட்டை, கிருத்திகை நட்சத்திர நாள்ல முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜை ஆகியவையெல்லாம் இந்த கோவில்ல கொண்டாடப்படுற திருவிழாக்கள். ஆகவே இந்த வனத்திருப்பதின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ புன்னை சீனிவாச பெருமாள் கோவிலை அந்த பக்கம் நீங்க போயிட்டு வரும்போது தரிசனம் பண்ணி எம்பெருமானோட அருளை பெற்று நல்லபடி வாழ்க என்று இறைவனிடம் வேண்டுகின்றேன். நன்றி.